சுவாமியே சரணமையப்பா. மண்டலகாலம் வந்தல்லோ, மணிமாலை கழுத்தினில் விழுந்தல்லோ. மண்டலகாலம் வந்தல்லோ, மணிமாலை கழுத்தினில் விழுந்தல்லோ. வருகிறது ஐயப்ப மண்டல வருட காலம். சுவிட்சர்லாந்து சூரிச் மாநகரிலே டியூர்ந்தன் புண்ணிய சேத்திரத்திலே அஷ்டபுஜங்கள் கொண்டு அடியவர்கள் வினை தீர்த்து வரும் அம்பிகை ஸ்ரீ விஷ்ணுதுர்கா தேவியுடைய சன்னிதானத்திலே எதிர்வரும் கார்த்திகை மாதம், அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, தமிழ் 1ஆம் தேதி, ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனுடைய மண்டல விரதம் ஆரம்பமாகின்றது. கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக சுவிட்சர்லாந்திலே ஹரிஹரபுத்திரன் தன்னுடைய ஆதிக்கத்தை ஸ்திரமாக செய்து வருகின்றார். 1, 2, 3 என்று ஆரம்பித்து இன்று 100க்கும் அதிகமான ஐயப்ப பக்தர்கள் சுவிட்சர்லாந்திலே தாங்களுக்கு ஏற்ற ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களிலே மாலை அணிந்து ஸ்ரீ ஹரிஹரபுத்திரனை நோக்கி விரதம் இருந்து சபரிமலை சென்று வழிபட்டு வருகின்றார்கள். அந்த வழிபாட்டின் மிகச்சிறந்த ஒரு உச்சக்கட்டம் நமக்கு எப்பொழுதும் பெரியவர்களுடைய வருகையினாலே அது சிறப்புறுகின்றது. தெய்வம் மனுஷ ரூபேனகா. நான் இதை சொல்லுகின்ற பொழுது கீழே அம்பாளுடைய மணி கேட்கின்றது. இதுதான் உண்மை. அது கேட்டது போதாது, தொலைபேசி மணியும் கேட்கின்றது. இவையெல்லாம் பெரியவர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் மென்மத வருடத்திலே ஸ்ரீ ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனுடைய மண்டல விரதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஐயப்பனே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்பனுடைய மதுர கானங்களை எழுதி இசையமைத்து பாடுவதிலே வல்லுநராக திகழ்கின்ற தமிழ்நாட்டிலே சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீரமணி ராஜு ஐயா அவர்கள் எங்களுடைய ஐயப்ப மண்டல விரதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இங்கே சுவிட்சர்லாந்து நோக்கி வருகின்றார்கள். அதாவது 16ஆம் தேதி 11ஆம் மாதம் கணபதி ஹோமத்திலும் 17ஆம் தேதி முத்திரை மாலை அணிகின்ற வைபவத்திலும் கலந்து சிறப்பித்து விசேஷ சிந்தனைகள் நமக்கு வழங்கி நம் ஐயப்ப பக்தர்களுடைய வழிபாட்டினுடைய மிக சிறந்த தன்மைகளை அவர்களுக்கு எடுத்து கூறி இவ்வருடம் மிகவும் சிறப்பாக இந்த ஐயப்பனுடைய மண்டல விழா இங்கே ஆரம்பமாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்திலே பலந்து வாழக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அவர்களும் எல்லா மதமும் ஒன்றாய் என்னும் சமத்துவமே நீயப்பா என்கின்ற ஐயனுடைய வேத வாக்குக்கு ஏற்ப நீங்கள் எந்தெந்த ஆலயங்களில் மாலை போட்டாலும் அது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் மகான்களை சந்திக்க வேண்டியது ஐயனுடைய தர்மம். ஐயன் அருளாலே, ஹரிஹரபுத்திரன் நல்லாலே, அந்த ஹரிஹரபுத்திரன் சேவையே சிறப்பென கருதி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழும்போது வாழுகின்ற மாமனிதர் வீரமணி ராஜு ஐயா அவர்கள் எங்களுடைய ஆலயத்தில் இந்த மண்டல விரதத்தை முறையாக ஆரம்பித்து வைப்பதற்காக வருகின்றார்கள். ஐயப்ப பக்தர்கள் அனைவர்களே வாரீர் வாரீர் வாரீர். அந்த மகான்களுடைய திருக்கரத்தினாலே மாலை அணிந்து உங்களுடைய விரத பரத்தினை சீரும் சிறப்போடும் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். சுவாமியே சரணமையப்பா. காலங்கள் நகர்வதை வயது சொல்லும், நம் வாழ்க்கை உயர்வதை சபரி சொல்லும். இதில் மூடி மறைத்திட ஒன்றும் இல்லை, என் மூச்சில் நீ இன்றி ஈரமில்லை. அள்ளி கொடுத்ததே உனது கரம், அதை எல்லாருக்கும் கொடுத்திட வேண்டும் வரும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்கள். நான் உங்களுடைய அன்பு பக்தி பாடகர் வீரமணி ராஜு. வருகிற மண்டல மாதம், அதாவது நவம்பர் 17ஆம் தேதி அன்று நமது சூரிச் நகரத்தில் ஸ்ரீ விஷ்ணுதுர்க்கை அம்மனுடைய ஆலயத்திலே மண்டல விரத விழா தொடங்க இருக்கிறது. அதற்காக நாம் ஐயப்பன் பக்தர்களுக்கு மாலை போடவும், ஐயப்பன் பக்தர்களோடு நாம் எல்லாம் சேர்ந்து பஜனை பாடவும் நான் வருகிற நவம்பர் 17ஆம் தேதி அன்று உங்களை சந்திக்க சூரிச் நகரத்திற்கு வருகிறேன். அனைவரும் வாருங்கள், அந்த மண்டல விரதத்திலே கலந்து கொள்ளுங்கள். அந்த திருவிழாவில் கலந்து கொண்டு நாம் அனைவரும் ஐயப்பனை பாடுவோம், ஐயப்பனின் நாமம் பேசுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.